ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லம்டியான் யூடியூப் சேனல். லைட்டு ஒரு மாதிரியாக இருக்குல்ல, ஈவினிங் லைட்டு. ஓகே, இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் டு ஸ்லம்டியான் பாரதி யூடியூப் சேனல். எத்தனை தடவைலாம் சொல்லுவீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பட் வேறு வழியில் நம்ம சேனலை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம தான் ஹார்ட் ஒர்க் போட்டாங்கன்னு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நம்ம இன்றைக்கியோட ஏர்னிங்ஸ் பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு எவ்வளோ முடி அர்த்தம் மறந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 145 முடி அறுத்தேன். ஏன் மறந்துட்டேன்னா, காலையில் கொஞ்சம், அப்புறம் வந்து சாயந்தரம் கொஞ்சம் மாற்றி நானும் அம்மாவும் மாற்றி அறுத்தோம். அதனால தான் எனக்கு மறந்துடுச்சு. ஸோ நேற்று நைட்டு நான் ஒரு 50 முடி அறுத்தேன் தண்ணி பாய்ச்சிக்கிட்டே. அம்மா வந்து ஒரு 30 முடி அறுத்துருந்தாங்க. திருப்பி காலையில் வந்து நான் ஒரு 30, அம்மா ஒரு 20. ஸோ 50, 30, 80, அவங்க ஒரு 50, 130 முடி. அதுக்கப்புறமா நான் ஒரு 15 முடி காலையில் போய் அறுத்தேன். ஸோ 145 முடி மொத்தம் நம்ம அறுத்தோம். வியாழக்கிழமைனாலே வியாபாரம் நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு பயங்கரமாகவே இருந்துச்சு. நிறைய ஆர்டரு, பட் நம்மளால் அதை கரெக்டாக டெலிவரி கொடுக்க முடியல அவங்களுக்கெல்லாம். நம்ம ஊருக்கார பெரியப்பா ஒருத்தர் வந்து ஒரு 50 முடி டெய்லி ஒரு 10 நாளைக்கு கொண்டு வர சொல்லியிருக்காரு. ப்ளஸ் வந்துட்டு நம்ம எப்பவுமே ரெகுலராக வரக்க புது கஸ்டமர் ஒருத்தவங்க வந்துருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு 30 முடி, அப்புறம் பழைய கஸ்டமருக்கு ஒரு 30 முடி, இன்னொருத்தவங்க ஒரு 20 முடி கேட்டிருந்தாங்க. கடைக்கு வந்து இன்றைக்கி நம்ம போட முடியல. நம்ம மொத்த காசு வாங்கி போட்டுருவோம்ல, அந்த கடைக்கு வந்து நம்மளால் இன்றைக்கி முடி போட முடியல. அந்த அளவுக்கு முடி இல்லை. அப்புறம் அப்படி இப்படின்னு சமாளித்து ஒரு 145 முடி போட்டாச்சு. இன்றைக்கி நான் 10 ரூபா ரேட்டு தான் போட்டோம். பட் ஆனால் வாடிக்கையாளருக்கு இல்லாமல் வெளியில் போகிறவங்க 15 ரூபாய்க்கு கூட போட்டாங்க. நம்ம இந்த ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டோம்னா நம்ம ரெகுலராக போட முடியாது. அதனால் ஒரு 15 ரூபா ரேட்டுக்கே போட்டாச்சு. அதுபோக நம்ம இப்போ புதுசாக ஒரு குண்டு உழுதுட்டு இருந்தோம்ல, அடுத்ததாக நம்ம நடவு பண்ணுறதுக்காக. ஸோ இந்த டிராக்டருக்காரங்க பிரச்சனையே தாங்க முடியல. ஆல்ரெடி ஒருத்தரை சொல்லியிருந்தேன், அவர் ஸ்டார்டிங்லேயே வரல. அது போன மழைக்கு நான் சொல்லியிருந்தேன், அவர் வரவே இல்லை. அதுக்கப்புறமா அது ஃபுல்லாக காஞ்சி இந்த மழை வரைக்கும் வெயிட் பண்ணோம். இந்த மழை பெஞ்சதுக்கப்புறமா 5 கலப்பை ஃபஸ்ட்டு ஓட்டினேன். அதுக்கப்புறமா தான் சின்ன கலப்பை ஓட்டினேன். 5 கலப்பை ஓட்டுறதுக்கு கூப்பிட்டோன்னே வந்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஓட்டினேன் 5 கலப்பை. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் 2 நாளில் ஓட்டணும் அப்படின்னு நினச்சேன். அது இடையில ஒரு நாள் சாரல் விழுந்தனால தள்ளி போயிடுச்சு. அப்புறம் நேற்று ஃபுல்லாக ஃபோன் பண்ணேன் அவங்களுக்கு, வாரம்னு சொல்லிட்டு வரல. இன்றைக்கி ஃபோனே எடுக்கல. அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபோன் திருப்பி அவரே கூப்பிட்டாரு, டிராக்டர் ஓனர் கூப்பிட்டுட்டு. இன்றைக்குமே 2 நாள் நம்ம ஊர்லேயே தான் ஓடிக்கிருக்கு. நம்ம தோட்டம் வந்து இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இன்னொரு தோட்டம், இது ஒரு தோட்டம். ஸோ அந்த தோட்டத்துக்கு தான் நம்ம உழவு ஓட்ட கூப்பிட்ருந்தோம். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வந்து எப்படினாலும் ஓட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் நாளைக்காச்சும் வேலை முடியலான்னு. எனக்கு ஓட்டிட்டாங்கன்னா நம்ம சீக்கிரமே அடுத்தடுத்து நட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு நாள் தள்ளி போச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம நினச்ச இடத்துல நம்ம அறுவடை பண்ண முடியாது. அப்புறம் வந்து சேல்ஸ் மிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு பெரிய நஷ்டமாயிடும். அதனால தான் இப்போ வந்து நான் நம்மளோட மாசி பச்சை தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்ருக்கேன். 58 கால்வாய் திட்டத்தில் வந்து நேற்று தண்ணி திறந்துருக்காங்க. ஸோ அங்கே தண்ணி திறந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம இருக்கிறது வந்து கம்மா ஒட்டி தான். ஸோ இந்த சைடு ஃபுல்லாமே கம்மா தான். ஸோ தண்ணி வந்து இங்கே நம்மளுக்கு இடுப்பு தண்ணி இருக்குது. அந்த 58 கால்வாய் தண்ணி வந்துச்சுன்னா, கம்மா நம்பிச்சுன்னா, நம்ம இப்போ உட்காந்துருக்க தோட்டத்தில் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு மேலே தண்ணி இருக்குது. பட் அது பரவாயில்ல, ஒரு 6 மந்த்ஸ் தான். அந்த தண்ணி வந்துச்சுன்னா நம்ம ஒரு 2-3 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடலாம். அதனால் நம்மளுமே அதை மனதார வரவேற்கிறோம். வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி தண்ணி வரல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த மாதம் சித்திரையை கூட தாண்ட முடியாது. ஏன்னா வெயில் வந்து பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. எந்த கம்மாயிலுமே தண்ணி இல்லை. எல்லா கம்மாயிலுமே தண்ணி சுத்தமாக காலி ஆயிடுச்சு. அப்படின்னா இப்போது இன்னும் நெக்ஸ்ட் மந்த் வந்து மழை பெய்யும். பட் ஆனால் பெருசாக மழை இருக்காது. அதுக்கப்புறமா மழையே இருக்காது. அதுக்கப்புறம் சித்திரை மாதத்தில் ஏதாச்சும் ஒரு 2 மழை, பெரிய மழை பெய்யலாம். இருந்தாலும் அந்த சித்திரை மாதம் அடிக்கிற வெயிலில் அந்த மழையெல்லாம் ஒன்றுக்குமே ஆகாது. ஸோ இப்போ தண்ணி வந்துருச்சுன்னா எல்லா பொருளையும் தண்ணி அப்படியே ஊற ஆரம்பிச்சிடும். நம்ம அதை வச்சு இன்னும் ஒரு 2-3 வருஷம் சமாளிச்சுக்கலாம். அப்படி அந்த தண்ணி வரலன்னா நம்மளோட கதை முடிஞ்சு பாலைவனம் ஆயிடும். நம்ம ஏரியா ஃபுல்லாமே. அதுக்கப்புறம் தண்ணிக்கு ரொம்ப சிரமப்பட்டு போவாங்க. இந்த 58 கால்வாய் திட்டம் அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, இதெல்லாம் அவர் ஒரு மகான் தான். ஆக்சுவலாக அந்த 58 கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்த வல்லரசு அப்படின்றவர். ஏன்னா இதெல்லாம் நம்ம கற்பனையில் கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு திட்டம். நான் நிறையானா யோசிச்சிருக்கேன். ஸோ இந்த சைடு ஒரு மலை போகுது, அந்த மலைக்கு அந்த பக்கம் தான் ஆற்று போகுது. நம்ம வந்து மலைக்கு இந்த சைடு இருக்கோம். நம்மளுக்கு ஆற்றுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. தண்ணி ஆற்றோட பெனிஃபிட் நம்மளுக்கு வரவே வராது. ஸோ அதை வந்துட்டு வைகை அணையிலேருந்து நம்ம ஊருக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றத கனவுல கூட நினச்சி பார்க்கல. பட் ஆனால் அது ஒரு திட்டமாக யோசித்து அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்துட்டு போயிருக்காப்புல ஐயா வல்லரசு அவர்கள். அதுக்கப்புறம் வேலைகள்லாம் இப்போ தான் நடந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அதை செயல்படுத்தி கொடுத்தது வந்து வல்லரசு அவர்கள் தான். ஸோ இந்த 58 கால்வாய்ன்றதில் வந்துட்டு ஒரே ஒரு கம்யூனிட்டிலாம் இல்லை, வேறு கம்யூனிட்டிஸ்லாம் இருப்பாங்க. அது எல்லாருமே சேர்ந்து மக்கள்லாம் ஒன்றா பயன்படணும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் அவர் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த திட்டத்தை யோசிச்சிருக்காரு.
இப்படி இந்த திட்டத்தை யோசனைல நான் அவரை வந்து மகான் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்டா அப்படி இந்த திட்டம் மட்டும் வரலைன்னா நம்ம இந்த ஏரியாவிலலாம் வெள்ளாமைக்கு வாய்ப்புகளே இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா மழையெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால் இப்படி ஒரு திட்டத்தை கொடுத்த வல்லரசு அவர்களோட நினைவாகவே அந்த திட்டத்துக்கு 58 கால்வாய் திட்டம்ன்றதை வல்லரசு 58 கால்வாய் திட்டம் அப்படின்னே வச்சாங்கண்ணே. அதுதான் வந்துட்டு அவருக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய மரியாதையாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய மக்கள் மேலே ஒரு அக்கறை கொண்ட ஒரு தலைவர் அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ 58 கால்வாய் மக்கள் தான் இதை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த கம்மாய் 58 கால்வாய் திட்டம் மூலம் பயன்பெற மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவருக்கு வந்துட்டு இந்த திட்டத்துக்கு வந்து அவரோட பேரை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு வேளை நம்மளால் முடிஞ்சு அப்படின்னா நம்மளும் அதை முன்னெடுத்துகிட்டு போவோம். நம்ம என்ன அதை முன்னெடுக்கிற அளவுக்கு நம்ம இன்னும் வரல. பட் ஆனால் நம்ம ஒரு லெவலுக்கு வந்தோடனே அதை கண்டிப்பாக அவருக்கான மரியாதையை நம்ம செலுத்தி ஆகணும் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எமோஷனலாக போயிடுச்சுல, அது அப்படி தான். அவரை பற்றி இப்படி பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்துட்டு அவ்வளோ ஒரு சிறப்பான திட்டத்தை இந்த உசிலம்பட்டி மக்களுக்கு கொடுத்துருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கோட ஏர்னிங்ஸ் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அது போக இன்றைக்கி இவ்வளோ தான். வேறு எதுவும் வேலைகள் வந்துச்சுன்னா அதை நான் உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.